சின்ன சின்ன இனங்கள் 26 லட்சம் மக்கள், 10 லட்சம் 8 லட்சம் மக்கள் தொகையை கொண்ட இனங்கள் எல்லாம் விடுதலை பெற்று சுதந்திரமாக வாழ்கிற போது உலகில் 13 கோடி மக்கள் தொகை கொண்ட தமிழ் பேரின மக்கள் ஏன் சுதந்திரம் பெற்று பெருமையாக வாழக்கூடாது? ஒரு இனம் என்றைக்கு முழுமையான விடுதலை அடையும்? அது என்றைக்கு தனக்கென்று ஒரு நாடு அடைகிறதோ அன்றுதான் அது முழுமையான விடுதலையே அடையும். உலகில் எல்லா மொழிகளும் மனிதன் பேசிய மொழி. என் உயிர் தமிழ் இறைவன் பேசிய மொழி. இந்த நிலத்தில் வணங்குகிற இறைகள் எல்லாரும் என் மூதாதைகள். என் முன்னவன் சிவன் என் ஆதி பாட்டன், முருக பெருந்தகை என் முன்னவன் என் முப்பாட்டன், மாயோ என் முன்னவன் என் இறை, குறிஞ்சி நில இறை, முல்லை நில இறை, மருத நில இறை, இவர்கள்தான் பெருநில முழுமைக்கும் கொண்டாடப்படுது. திருமால் பெருமாள் வெங்கடாச்சலபதி யார்? பெருமாள் திருமால் என்பது என்ன மொழி? சொல் சொல் சொல்ப. சிவனை பாடியதில் 63 நாயன்மார்களில் ஒருவன் பிறமொழியாளர், 12 ஆழ்வார்களில் ஒருவன் பிறமொழியாளர். கடவுளை கடன் கொடுத்த இனத்தின் மக்களோட நாங்கள். கடவுளை கும்பிடுகிற வணங்குகிற கடவுளை உனக்கு கடன் கொடுத்த இனத்தின் மக்கள். என் மொழி மணிநெற்றி உமிழ் செங்கன் தலல் உரை சுடர் கடவுள் தந்த தமிழ்ங்கிறான். சிவபெருமானே தந்த தமிழடா தமிழ். இறையனாரும் எம்பெருமான் முருகவேலும் கட்டிக்காத்த தமிழ் சங்கம்ங்கிறான். அகத்தியரும் கட்டிக்காத்த தமிழ் சங்கம்ங்கிறான். எமது முன்னவர்களைப் போல பெருமைக்குரியவர் எவர் உண்டு? வந்திருப்பவன் இறைவன், அவன் சிவன் என்று தெரிந்தும் குற்றம் குற்றமே என்று வாதிட்ட தமிழ் புலவனின் பிள்ளைகள் நாங்கள். இறைவனே ஆனாலும் தவறு தவறுதான் என்று வாதிட்டவன். இன்னைக்கு அரசாங்கத்தை எதிர்த்து பேசுகிறார். இது ஒரு அரசு, இதுக்கு ஒரு ஆங்கம், இது அந்த மொழி சீரசை சந்தம் யாப்பு தொடை இப்படி அழகுற உலகிலேயே அழகுற கட்டமைக்கப்பட்ட நன்கு கட்டமைக்கப்பட்ட ஒரே மொழி தமிழ் என்று தமிழ் பிள்ளை தமிழ் தாயின் பேரன் மகன் நான் சொல்லல, உலக மொழியில் பேரறிஞர்கள் சொல்றான். உலகில் எம்மொழியும் துணையின்றி தனித்து இயங்கக்கூடிய உயர்தனி செம்மொழி ஒரே மொழி தமிழ்தான். எந்த மொழியும் தேவையே கிடையாது. எல்லாவற்றுக்குமான உயிர் சொற்கள், கலை சொற்கள், வேர் சொற்கள் பல பல என் தாய்மொழியில் உண்டு. அந்த மொழி அழிகிறது, அந்த மொழி அழிகிறது. மொழி சிதைந்து அழிந்தால் இனம் அழியும். இந்த வரலாற்று உண்மையை தெரிந்து அறிந்து தெளிந்து துணிந்து அந்த மொழியை மீட்க காக்க ஒருவன் வந்தான். நிலத்தை இழந்தால் பலத்தை இழப்போம், பலத்தை இழந்தால் இனத்தை இழப்போம். எனவே தாய் நிலத்தை இழக்கக்கூடாது என்று அன்னை நிலத்தை அடிமை நிலையில் இருந்து மீட்க காக்க ஒருவன் வந்தான். ஒருவன் வந்தான். என் அன்பு தம்பி தங்கைகளே, கோழைகள் கூட்டத்திலும் ஒரு வீரன் பிறப்பான். அடிமைகளின் கூட்டத்திலும் ஒரு தலைவன் பிறப்பான். அப்படி இருள் மண்டி கிடந்த என் இன மக்களின் வாழ்க்கையில், அடிமைப்பட்டு கிடந்த அன்னை தமிழ் சமூக மக்களின் வாழ்க்கையில் அதை மீட்க காக்க எங்களிடத்திலே ஒரு மீட்பன் வந்தான்.
அவன் வந்தான் வந்தான் இந்த பூமி பந்திலே பிறந்தான், எங்கள் தாய் நிலத்திலே பிறந்தான். பார்வதி தாயின் வயிற்று வழியில் அல்ல, தமிழ் தாயின் வரலாற்றின் வழியே அவன் பிறந்தான். அவன் பிரபாகரன் எனும் பெயர் சொல்லை தாங்கி வந்தான். தமிழ் பேரினத்தின் வரலாறாகவே வாழ்ந்தான். எமது முன்னவர்கள் வேலேந்தினார்கள், வாளேந்தினார்கள். அறிவில் சிறந்த ஆன்றோர் பெருமக்கள் கொடையில் சிறந்தவர்களாக இருந்தார்கள். அப்போதெல்லாம் உலக அரங்கிலே தமிழன் என்ற ஒரு இனம் இருக்கிறது என்பது தெரியாதிருந்தது. தமிழனின் மானமும் வீரமும் தெரியாதிருந்தது. தமிழர் என்ற ஒரு இனம் உண்டு, தனித்தே அவருக்கு ஒரு குணம் உண்டு. அமிழ்தம் அவரது மொழியாம், அன்பே அவரது வழியாம். நம்முடைய தாத்தா நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் பிள்ளை பாடினார். அவன் பேரன் தமிழர் என்று ஒரு இனம் உண்டு, தனித்தே அவருக்கு ஒரு குணம் உண்டு. மானமும் வீரமும் உயிர் என்று உலகத்திற்கு காட்டினான். அரசனுக்கு அரசனும் அவன் மகன் அரசேந்திரனும் ஏந்திய வாளில், பாண்டிய நெடுஞ்செழியன் ஏந்திய வாளில், சேரன் செங்குட்டுவன் ஏந்திய வாளில் ஏறாத புகழ் எங்கள் தலைவன் தூக்கிய துவக்கிலே உலகம் திரும்பி பார்த்தது. அவன் வெடித்த துவக்கின் முதல் தோட்டா வெடிப்பிலே உலகம் அதிர்ந்தது. தமிழன் என்ற ஒரு இனம் திரும்பி பார்த்த. இன்றைக்கு வரைக்கும் கனடாக்குள்ளே, அமெரிக்காக்குள்ளே உங்கள் முன்னால் நிற்கிற உங்கள் உடன் பிறந்தவன் உங்கள் மகன் நுழைய முடியாதென்றால் காரணம் நான் அல்ல, அவர். இன்றைக்கு வரைக்கும் நடுக்கம். 16 ஆண்டுகளாய்விட்டது, இன்றும் அந்த பயம் போகல. பயம் போகல. அந்த தலைவன் ஒரு கனவு வைத்திருந்தான், ஒரு கனவு கொண்டிருந்தான். 200 ஆண்டுகளுக்கு பிறகு என் இனம் எப்படி வாழ வேண்டும் என்கிற புனித கனவு. எல்லா தேசிய இனங்களையும் போல உரிமை பெற்று பெருமையோடு உயர்ந்து சிறந்து வாழ வேண்டும் என்கிற அற்புத கனவு வைத்திருந்தான். உலக போரை நடத்தி நசுக்கினார்கள். இவர்கள்தான் இன்றைக்கு ஆண்டு கொண்டிருக்கிற ஆட்சியாளர்கள். காங்கிரஸ் கட்சி அன்றைக்கு ஆட்சியில் இருந்த பெருமக்கள் எல்லோரும் சேர்ந்து நசுக்கினார்கள். அது ஒரு இனத்தை மட்டும் கொள்ளவில்லை, ஒரு பேரினத்தின் விடுதலை என்கிற புனித கனவையும் கொன்றுவிட்டது என் உடன் பிறந்தார்களே. அதுதான் பெருந்துயரம். பெருந்துயரம். உங்கள் மனச்சான்றை சொட்டு சொல்லுங்கள். நாம் மட்டும் இல்லை என்றால் இந்த சாவை பற்றி பேச ஒரு நாவு இருந்திருக்குமா இந்த நிலத்தில் என்று நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இப்போது தெரிகிறதா? உனக்கு தெரிகிறதா எதற்காக நாம் தமிழர் கட்சி என்பது இப்போது உனக்கு புரிகிறதா? நாமும் இல்லை என்றால் நாதியற்று போகுமடா இந்த இனம், நாதியற்று போகும். ஒருத்தம் கிடையாது.